அகைன். குட் மார்னிங். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எஸ், இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே ஆச்சரியப்படாத, எனக்கு ஒன்றும் உன் பர்த்டே எல்லாம் ஞாபகம் இல்லை. எதிர்ச்சியா உன்னோட ரெஸ்யூமை நான் செக் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த டேட் கண்ணில் பட்டுச்சு. அதனால தான் நான் உனக்கு விஷ் பண்றேன். இந்த சின்ன கிஃப்டையும் உனக்காக கொடுக்குறேன். என்ன, நீ ஹாப்பியா? உண்மையிலேயே உன்னை மறுபடியும் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இளந்திரே, நம்ம சின்ன வயசு மெமரி ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்கூல் மெமரிஸ், அந்த ஸ்கூல் போட்டோஸ் எல்லாம் செம்ம ஸ்வீட் இல்ல? யூ நோ ஒன் திங், ஆக்சுவலா நான் ரொம்ப பெரிய ஒரு கவலையில இருந்தேன். அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு மென்டல் ட்ராமால இருந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்தேன். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கூல் இன்சிடென்ட், நீ என் மேல எவ்வளவு கேரா இருக்கன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நானும் யோசிச்சு பார்த்தேன். சுத்தி வளைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா உடனே சொல்லிடுவேன்ல. அதான் உடனே உன்கிட்ட நான் சொல்றேன். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா எடுத்துக்காதேன்னு, சரியா? இளந்திரே, ஐ லவ் யூ டா. லவ் யூ so much. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாளே? இவ எந்த மாதிரி பொண்ணுன்னு நினைச்சிடாத. ஏதோ மனசுக்குள்ள இருந்துச்சு, மறைச்சு வைக்க முடியல, அதான் சொல்லிட்டேன். உனக்கு தோணுச்சுன்னா நல்ல பதிலா சொல்லு. தேங்க்யூ அண்ட் லவ் யூ அகெயின். டாடா. நந்தினி, நந்தினி, இத பாரு, இது கரெக்டா இருக்குமா? நல்லா இருக்கா இது? எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும் அத்தான் சார். திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? என்ன மறந்துட்டியா நீ? அதுக்குள்ள டாடி சொன்னாரு சுரேகாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ஓ, நானும் நீயும் முன்னாடி போய் நிக்க வேண்டாமா? பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நாம தான் வெல்கம் பண்ணணும். எல்லா ஏற்பாடும் நாம தான் பண்ணி வைக்கணும். ஓகேவா? நந்தினி, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இத பாரு, இது நம்ம சுரேகாவோட வாழ்க்கை நந்தினி. இத பாரு, நமக்கு தானே எல்லா பொறுப்பும் இருக்கு.